ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஈஸ்ட் ஃபேஸிங் 3 BHK ஹவுஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இதோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 33 feet by 74 feet. இது 3 BHK பிளான் சொன்னேன். இதோட டோட்டல் பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2450 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 1334 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இங்கே நமக்கு எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 feet சைஸ்க்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். அதை ஒரு 2 கார் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்க் பண்ணலாம். அப்புறம் வீட்டை சுற்றி நல்ல வென்டிலேஷனுக்காக முன்னாடியும் பின்னாடியும் செட் பேக்ஸ் வந்து விட்டுருக்கோம். சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 feet, பேக் சைடு 10 feet. இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்ஸில் 2 feet கொடுத்துருக்கோம், பேக்கில் பார்த்தீங்கன்னா 10 feet கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஸ்பேஷியஸான சிட் அவுட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் உள்ள போய் நம்ம சிட் அவுட் இருக்குது. சிட் அவுட் மெஷர்மெண்ட் 18 feet 6 inches by 7 feet ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம மெயின் டோர் வழியாக உள்ளே போனோம்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே நமக்கு வந்து லிவிங் ரூம் இருக்குது. லிவிங் ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 15 feet 9 inches by 21 feet இருக்கு. இது ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து காலையில் வெயில் உள்ள வர்றது மாதிரி நல்ல நிறைய விண்டோஸ், நல்ல பெரிய விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாஸ்துப்படி வந்து நார்த் ஈஸ்ட் ஈசான்ய கார்னரில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அது இந்த ஹாலில் வந்து பர்ஃபெக்டாகவே மெயின்டைன் ஆகியிருக்குது. இங்கே ஓப்பனாக இருக்கிறதும் ஓகே தான். ஈசான்ய கார்னர் அப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. சவுத் ஈஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அக்னி மூலை. இந்த அக்னி மூலையில் தான் வந்து கிச்சன் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது வாஸ்து படி இந்த கிழக்க பார்த்த வீட்டுக்கு வந்து கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கணும். அதே இந்த பிளானில் வந்து பக்காவாக அக்னி மூலையிலே வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் வந்து அமைச்சிருக்கோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet by 8 feet கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஈஸ்ட் பிளேஸ்லையும் அது மாதிரி சிங்க் வந்து நார்த் ஈஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வாட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நார்த் ஈஸ்ட்டில் கொடுக்குறது. இந்த ரூமோட நார்த் ஈஸ்ட்டில் வந்து நம்ம கிச்சனில் வந்து வாட்டர் சிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சவுத் வெஸ்ட்டில். சவுத் வெஸ்ட்னு சொன்னாலே வந்து அது கன்னி முறைன்னு சொல்லுவாங்க, இல்லை நைருதி கார்னர்னு சொல்லுவாங்க. இது வீட்டோட ஓனர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட்டில், அதாவது கன்னி முறையில் குபேர முறையில் வைப்பாங்க. இந்த பிளான்ல நம்ம சவுத் வெஸ்ட் காரை கொடுத்துருக்கோம். அதாவது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet by 16 feet சைஸில் வந்து இருக்குது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடும்பத்தோட தலைவர் வந்து இங்கே தங்கறதுக்குலாம் நம்ம யூஸ்வலாக கொடுப்போம். அப்படி கொடுக்குறது நம்ம வீட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த பெட்ரூம் வந்து நம்ம அட்டாச் டாய்லெட் ஆல்சோ நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet 6 inches by 4 feet இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த டாய்லெட்ல நம்ம கமோட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக வந்து ஆஸ் பர் வாஸ்து எப்படி இருக்குன்னா கமோட் வந்து ஒன்று நார்த்தை பார்த்தோம், இல்லைன்னா சவுத் பார்த்தும் இருக்கணும். இங்கே நமக்கு வந்து சவுத் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா நம்ம அடுத்து கிட்ஸ் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். கிட்ஸ் பெட்ரூம் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குது. அதாவது நார்த் வெஸ்ட்னாலும் வாயு மூலை தான். இந்த வாயு மூலையில் வந்து நமக்கு 15 feet 9 inchesக்கு 11 feet 6 inchesக்கு நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இதுலேயுமே அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. சைஸ் வந்து 7 feet 9 inches by 4 feet இருக்குது. இந்த டாய்லெட் வந்து நம்மளோட கமோட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கோம். வேற பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த வாயு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து ஜெதெல்லாம் மூமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணும். அதெல்லாம் வளர குழந்தைங்க வந்து இந்த ரூமில் வந்து ஆக்குபை பண்ணுறது வந்து அவங்களோட க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த பிளேஸ் வந்து கிட்ஸ் பெட்ரூமாக நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொன்று வந்து 1 more கெஸ்ட் பெட்ரூமும் இருக்குது. இந்த கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருக்குது. அதாவது 11 feet by 8 feet மெஷர்மெண்ட்டாக ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. அது இந்த சைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பூஜா ரூம் பற்றி சொல்லலாம். பூஜா ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கெஸ்ட் பெட்ரூமுக்கும் இன்பிட்வீன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து சைடு இருக்குது. இதோட சைஸ் வந்து 6 feet by 4 feet இருக்குது. அதே மாதிரி சாமி படம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டேர் கேஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம்ஸ்க்கும் அட்டாச்சு டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு, அதாவது பின்புறமாக கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி டாய்லெட்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் இல்லைன்னா வந்து வெஸ்ட்டில் வந்து இருக்கிறது நல்லது. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டேர் கேஸ் வந்து வீட்டுக்கு வெளில, அதாவது சவுத் டைரக்ஷனில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக வந்து கிராஸ் வென்டிலேஷன், நேச்சுரல் லைட்டு இது எல்லாமே 100% வாஸ்து இருக்கிற மாதிரி வந்து இந்த பிளாட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் ஓவரால் பிளான். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் அட்ரஸ் houseplansdaily.com, houseplans.world.
அதே மாதிரி எங்களோட ஆப்ஸ் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ், பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் ஆப்ஸ். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் 30 டே ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி வாஸ்து சாஸ்திரா வச்சு ஹவுஸ் பிளான் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆன்லைனில் டீச் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9952029063. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.